மைக் வந்து எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று நான் போடுறேன். ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்குது. இதில் வந்து என்னன்னா நீங்கள் வந்து -12ல் போடணும். 12 -6 நீங்கள் இருக்கிற அதே இதே போட்டிங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து இது வந்து ஒயர்லெஸ் மைக் நான் சொல்லிட்டு இருக்கேன். டிஜேயில் வந்து ஒயர்லெஸ் மைக்கு. இதில் வந்து நான் வந்து -12ல் போட்டிங்க அப்படின்னா நம்ம பேசும்போது வந்து என்னன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் எல்லாம் ஆன் பண்ணி விட்டோம்னா உங்களுக்கு வந்து வண்டியோட சவுண்டு வந்து பெருசாக கேட்காது. நீங்கள் பேசுகிற சவுண்டு வந்து கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் போடும்போது இந்த தான் பண்ணேன். நான் வந்து 0ல் போட்டு ஒரு டைம் இது பண்ணேன். அப்புறம் வந்து +6 +12. ஆக்சுவலாக வந்து இந்த +6 +12 இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு ரொம்ப சைலண்ட்டான ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த டிபியில் வந்து நீங்கள் போடலாம். போட்டு பேசினீங்கன்னா நல்லா இதாக கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் மெதுவாக பேசுனாங்கனாலும் அது வந்து வாய்ஸ் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு அமைதியான ஒரு ஸ்டுடியோ என்விரான்மெண்ட்டில் இருந்து நீங்கள் பேசுறீங்க அப்படிங்கும்போது அது ஓகே உங்களுக்கு. ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் லவுடியாக இருக்கிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா, பைக் ஓட்டுற இடத்துல இல்லை வந்து வெளியில் அவுட்டோர் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் பேசுறது மட்டும் தனியாக கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா -6 இல்லை வந்து -12. ரொம்ப லவுடாக இருந்ததுன்னா -12. நான் சொல்கிறது இந்த டிஜே செட்டிங்கில். 0 வந்து நீங்கள் என்னன்னா நீங்கள் பேசுகிறதும் ஓரளவு கேட்கணும். அதே மாதிரி நீங்கள் வெளியே இருக்கிறதும் வந்து உங்களுக்கு வந்து கேட்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 0ல் நார்மலாக என்ன இது அதே போட்டுங்க. அப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே கேட்கும். வெளியில் இருக்க சவுண்டும் கேட்கும். நீங்கள் பேசுகிறதும் ஓரளவு கேட்கும். இதே ஒயர்ட் மைக்காக இருந்தால் அதுலேயுமே ஒரு சில நான் போயா மைக் வச்சுருக்கேன். போயா மைக்கில் பார்த்தீங்கன்னா அது ஒயர்ட் மைக்கு. அதில் வந்து -10 dB வரைக்கும் இருக்குது. அது நீங்கள் அப்படி கூட போட்டுக்கலாம். நீங்கள் ஒயர்ட் மைக் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பார்த்து வாங்க. நீங்கள் பைக் ரைடுக்கு வந்து நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா நார்மலாக வந்து இந்த மாதிரி டிபி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிற மைக்காக பார்த்து வாங்குங்க. சூஸ் பண்ணி வாங்குங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களோட வாய்ஸ் அவுட்புட் வந்து கொஞ்சம் நல்லா வரும்.